பங்குனி உத்திரத்துக்கு நிறைய பேர் விரதம் இருப்பீங்க. நான் சிம்பிளாக அதோட முறை என்னென்ன ஃபாலோ பண்ணணும்னு சொல்கிறேன். 11ஆம் தேதி வருது. 11/4/2025 வருது. அதுக்கு என்னென்ன பண்ணணுன்றது நான் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். பங்குனி உத்திரத்தில் கல்யாணத்துக்கு, குழந்தைக்கு எல்லாத்துக்குமே விரதம் இருப்பாங்க. நார்மலாக முருகர் பிடிக்கும்னா நீங்களும் விரதம் இருக்கலாம். இந்த பங்குனி உத்திரத்தில் தான் சிவனுக்கு, ராமருக்கு, முருகருக்குன்னு எல்லாருக்குமே கல்யாணம் ஆயிருக்கு. இந்த நாள் அன்னைக்கு காலையிலேருந்து நைட் வரைக்குமே சாப்பிடாமல் இருக்கலாம். வெறும் பழம், பால் மட்டும் சாப்பிட்டுட்டு விரதம் இருக்கலாம். தண்ணி நல்லா குடிக்கணும் எந்த விரதமாக இருந்தாலும். இதை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க. இதுதான் நேரம் எல்லாமே நான் இதில் சொல்லியிருக்கேன். ஈவன் நான் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பங்குனி உத்திரம் எப்போ ஆரம்பிக்குன்னா மதியம் 10ஆம் தேதி மதியம் 2 மணிக்கு ஆரம்பித்து 11ஆம் தேதி மாலை 4 மணி வரைக்கும் இருக்குது. ஆனால் நம்ம கணக்குப்படி 11ஆம் தேதி தான் நம்ம எடுத்துக்கணும். அண்ட் பங்குனிக்கு நேரமும் இருக்குது. பங்குனி உத்திரம் நேரமும் இருக்குது, எப்போ வழிபாடு பண்ணோன்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் காலையில் வழிபாடு பண்ணுறீங்கன்னா காலை 9 to 10:20 வரைக்கும் நல்லா பூஜை பண்ணி நீங்கள் வழிபாடு பண்ணலாம். அப்படி இல்லைனா மாலை 6 மணி to 8 மணி வரைக்கும் நம்ம பூஜை பண்ணிக்கலாம். பௌர்ணமி 12ஆம் தேதி தான். நீங்கள் இந்த விரதம் இருக்கும்போது காலையிலேருந்து சாப்பிடல அப்படின்னா தண்ணி நல்லா குடிக்கணும். விரதத்துக்கு பால், பழம் எடுத்துக்கலாம். அண்ட் நீங்கள் ஒரு வேளை சாப்பிடல, 2 வேளை சாப்பிடலன்னா கூட பரவாயில்ல. பட் காலையிலேருந்து சாப்பிடாம இருப்பாங்க. கோயிலுக்கு போங்க, பக்கத்தில் ஏதாவது கோயிலுக்கு போங்க. காலையில் எழுந்து குளிச்சுட்டு பக்கத்தில் ஏதாவது கோயிலுக்கு போயிட்டு வாங்க, ரொம்ப ரொம்ப நல்லது. அண்ட் நீங்கள் வீட்டில் பூஜை பண்ணிங்கன்னா கந்தசஷ்டி கவசம் அண்டு என்ன வேணால் நீங்கள் படிக்கலாம். திருப்புகழ் படிக்க சொல்லுவாங்க. ஸோ அது நீங்கள் யூடியூப்பில் நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா நிறைய பெரிய பெரிய வீடியோஸ் போட்டிருப்பாங்க, நீங்கள் அதில் பார்த்துக்கோங்க. அண்ட் நீங்கள் வீட்டில் சாமி கும்பிட்றீங்கன்னா பால் அபிஷேகம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. இல்லை நீங்கள் சாமிக்கு பால் வாங்கி தரது அது கூட ரொம்ப நல்லது. வீட்டில் வேல் இருக்குது, இல்லை முருகர் இருக்காருன்னா அவருக்கு அபிஷேகம் பண்ணுங்கள். சக்கரை பொங்கல் படைக்கிறது ரொம்ப நல்லது. அப்படி இல்லைன்னா நீங்கள் தேனும் அந்த திணை மாவு இருக்குல்ல, அது பண்ணுறதும் நல்லது. இல்லையா நம்மக்கிட்ட ஒரு 2 பனானா அண்ட் வெத்தலை பாக்கு வச்சு கூட பூஜை பண்ணலாம். இந்த நெய் தீபம் கூட நீங்கள் காலைல 9 to 10 இல்லைனா மாலை 6 to 8 கூட நெய் தீபம் ஏற்றுங்க. ஒன்று கோயிலுக்கு போய் ஏற்றுங்க, இல்லைனா வீட்டிலேருந்தே ஏற்றுங்க. பூஜை பண்ணும்போதோ அந்த டே ஃபுல்லாகவே பாசிட்டிவ் எனர்ஜியாக இருங்க. நெகட்டிவாக எதுவும் திங்க் பண்ணாதீங்க. நம்ம என்ன பற்றி வேண்டுறோமோ அதை பற்றி மட்டுமே திங்க் பண்ணுங்கள். அதுவும் நல்லபடியாக நல்ல பாசிட்டிவாக அவுட்கம் எப்படி இருக்கணும்னு திங்க் பண்ணுங்கள். நானும் உங்களுக்காக வேண்டிக்கிறேன். எல்லாருமே நல்லா இருப்போம். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.